வளசரவாக்கம் காலத்தில் ரோபோ சங்கரின் உடலுக்கு இறுதிச் சடங்கு நடைபெற்று வரக்கூடிய அண்மை நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் என்ற செய்தியாளர் முத்துக்குமார். வணக்கம் முத்துக்குமார். அனைவரையும் மேடையில் மகிழ்வித்த அற்புத கலைஞர் இன்று இறுதி மேடையில். தற்போது இறுதிச் சடங்கு பற்றிய விவரங்கள் என்ன, விரிவாக பதிவிடலாம்? மறைந்த நடிகர் ரோபோ சங்கருடைய உடல் என்பது சற்று நேரத்திற்கு முன்பாக தான் வளசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய பிருந்தாவனத்தில் உள்ள மின்மயானத்திற்கு கொண்டு வரப்பட்ட நிலையில தற்பொழுது ரோபோ சங்கருடைய அந்த கடைசி நிமிடங்கள், அதாவது அந்த இறுதி சடங்குக்கான நிமிடங்கள் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அந்த முறைப்படி அந்த குடும்பத்தினருக்கு செய்யக்கூடிய அந்த சடங்குகள் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ஒரு பக்கம் ரசிகர்கள், அதே போல அவருடைய உறவினர்கள் என அனைவரும் கண்கலங்கி நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது உடல்நலக் குறைவின் காரணமாக படப்பிடிப்பு தளத்தில் இருந்த ரோபோ சங்கர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில அதன் பிறகு நேற்று இரவு உயிரிழந்தார். அந்த சம்பவம் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்திய நிலையில அதன் பிறகு நேற்று இரவே அவருடைய உடல் என்பது பெருங்குடி தனியார் மருத்துவமனையில் இருந்து கொண்டு வரப்பட்டு அதன் பிறகு அவருடைய இல்லமான வளசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டு நேற்று இரவு முதலிருந்து மதியம் வரைக்குமே திரைப்பிரபலங்களும் சரி, அதே போல உறவினர்கள், நண்பர்கள், குடும்பத்தினர் என ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். இந்த நிலையில அதன் பிறகு சரியாக 3:30 மணிக்கு அவருடைய உடல் என்பது வாகனத்தில் கொண்டு வரப்பட்டு இறுதி ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு வளசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மின்மயானத்திற்கு கொண்டு வரப்பட்ட நிலையில தற்பொழுது இந்த இறுதி சடங்கு பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. அந்த நிலை காட்சியும் பார்க்க முடிகிறது. ரோபோ சங்கரை பொறுத்தவரைக்குமே அனைவரும் மனதிலும் நீங்கா இடம் பிடித்தவர் என்று குறிப்பிடலாம். குறிப்பாக தமிழ் திரைப்படங்கள்ல, குணச்சித்திர வேடங்களிலும் தனியார் தொலைக்காட்சிகள்ல ஒளிபரப்பான காமெடி நிகழ்ச்சி மூலமாக பரவலாக அறியப்பட்டவர். அடிப்படையிலேயே அவர் ஒரு நடன கலைஞர். அதே போல பல தொலைக்காட்சிகளில் இவருடைய நிகழ்ச்சி தொகுப்பாளரும் இருந்தவர். அதே போல ரோபோ சங்கரை பொறுத்த வரைக்குமே கடந்த 1997 ஆண்டு முதலே அவர் மெமிக்ரி செய்யக்கூடிய கலைஞராகவும் பணியாற்றி வந்தார். மதுரையைச் சேர்ந்தவர் நடிகர் ரோபோ சங்கர். சினிமா ஆசையின் காரணமாக சென்னைக்கு வந்து தன்னுடைய படிப்படியாக விடாமுயற்சியெல்லாம் இந்த அளவுக்கு தன்னுடைய திரை உலகத்துல தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். ஆரம்பத்தில் சிறிய சிறிய பாத்திரங்களில் சென்றால் கதாபாத்திரங்களில் தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி வந்தாலும் கூட அதன் பிறகு பிரபலமான நடிகர்களுடன் நடிக்க வந்தார். அதே போல இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, மாரி, புலி உள்ளிட்ட திரைப்படங்களின் மூலமாக நகைச்சுவை கதாபாத்திரங்களிலும் தனக்கான ஒரு தனி அடையாளத்தையும் பகிர்ந்து கொண்டார். குறிப்பாக திரைப்படங்கள் எல்லாம் தாண்டி தொலைக்காட்சி தொடர்கள்ல நடுவராகவும் இருந்து எல்லாருடைய மனதிலும் பதியக்கூடிய வகையில இருந்தார். வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் படத்துல இவருடைய காமெடி என்பது அன்னைக்கு காலையில் 6 மணி காமெடி மிகவும் பிரபலமானது. குறிப்பாக மாரி திரைப்படத்துல இடம்பெற்றிருந்த இவருடைய கதாபாத்திரம் படம் வெளிவந்த சமயத்தில் இவரை ஒரு உச்சத்துக்கு கொண்டு போனது. குறிப்பாக சொல்வதால் இவருடைய பாடி பில்டரான இவர் இடையில் பஞ்சகாமனின் காரணமாக தான் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் அதன் பிறகு உடல்நிலை சரியில்லாத காரணத்தாலும் உடல் எடை குறைந்து அந்த நேரத்தில் ரோபோ சங்கர் காணப்பட்டார். அதன் பிறகு மீண்டும் ஒரு தன்னுடைய விடாமுயற்சி, அது மட்டுமல்லாமல் கடின பயிற்சியின் காரணமாக மீண்டும் தன்னுடைய உடல் கட்டமைப்புகளை கொண்டு வந்து மீண்டும் நல்ல முறையில் இருந்து பல திரைப்படங்களையும் நடிக்க ஆரம்பித்தனர். அதே போல அதாவது சின்னத்திரையில் நடைபெறக்கூடிய அந்த தொலைக்காட்சி தொடர்புள்ள அந்த நடுவராகவும் பணியாற்றி வந்தார். சமீபத்தில் கூட நடைபெற்ற அந்த நிகழ்ச்சிகள், அதாவது திரைப்பிரமுகர்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கொண்டார். கடந்த 3 நாட்களுக்கு பிறகுதான் அவருடைய அந்த உடல் என்பது மிகவும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. திரைப்படங்களில் நடிப்பது, தொலைக்காட்சிகளை தொகுத்து வழங்குவது, குறிப்பாக கமலஹாசன் நடிப்பில் வெளியான வேட்டையாடு விளையாடு, இந்தியன் உள்ளிட்ட திரைப்படங்களில் திரையரங்கில் ரிலீஸ் செய்த போது திரைப்படத்தின் காட்சிகளை மேலதாள முழக்கத்துடனும் பட்டாசுகள் வெடித்தும் நடனமாடியும் பாடியும் கொண்டாடினார். அதே போல சமீபத்தில் இவருடைய ஒரே மகளான இந்திரஜா சங்கருக்கு பிரம்மாண்டமாக திருமணம் செய்து வைத்திருந்தார். சமீபத்தில் கூட வடபள்ளி பிரசாத் நடைபெற்ற காஜிலா என்ற திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு நிகழ்ச்சியில் ரோபோ சங்கர் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டார். அனைவருமே தன்னுடைய காமெடியால், நகைச்சுவை காமெடியால் சிரிக்க வைத்து அவருடைய தனித்திறமையை வெளிப்படுத்தினார். ரோபோ சங்கருக்கென்று தனி அடையாளம் உண்டு. தமிழ் திரையுலகத்தை பொறுத்த வரைக்குமே ரோபோ சங்கருக்கென்று தனி அடையாளம் இருந்த நிலையில தொடர்ச்சியாக பல்வேறு படங்களிலையும் நடித்து வந்தார். வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சில படங்களுக்கு அந்த புக்கிங் செய்யக்கூடிய அந்த தொடர்ந்து சமீபத்தில் கூட அந்த படப்பிடிப்பு தளத்தில் உள்ளபோதுதான் மயங்கி விழுந்து, அதே போல
ரத்த அழுத்தம் குறைவின் காரணமாக அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இந்த நிலையில அவருடைய இறுதி ஊர்வலம் என்பது 3:30 மணி நேரத்தில் வலசராபாக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்திற்கு மேலாக அந்த இறுதி ஊர்வலம் என்பது நடைபெற்று வந்து வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மின்மயானத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இந்த மின்மயானத்தை பொறுத்தவரைக்குமே ஏராளமானவர் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் இருக்கிறார்கள். அதாவது உறவினர்கள், அதே போல நண்பர்கள், திரைப்பிரபலங்கள் என ஏராளமானோர் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்தாலும் தற்பொழுது இங்கே இருக்கக்கூடிய இந்த மின்மயானத்திற்கும் நேரடியாக வந்து அவருடைய அந்த இறுதி நிமிடத்தையும் வெளியெடுக்கக்கூடிய அந்த கணக்கை நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இந்த இருக்கக்கூடிய திரைப்பிரபலங்களும் சரி, அதே போல உறவினரும் சரி கண் கலங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளால் பார்க்க முடிகிறது. இன்னும் ஒரு சில மணித்துளிகள்ல அவருடைய உடல் என்பது தகனம் செய்யப்பட இருக்கிறது. அவருடைய மனைவி, அதே போல மகள்கள், அவருடைய மருமகன் உள்ளிட்ட ஏராளமான இந்த பகுதியில் இருக்கிறார்கள். அவருடைய கண் கலங்கி இருக்கக்கூடிய அந்த சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து ரோபோ சங்கருடைய உடலை பொறுத்த வரைக்குமே சற்று நேரத்தில் அந்த தகனம் செய்யப்பட இருக்கக்கூடிய அந்த கடைசியாக செய்யப்படக்கூடிய அந்த, அதாவது குடும்பத்தினர்கள் செய்யப்படக்கூடிய அந்த சடங்குகள், அது மட்டுமல்லாமல் உறவினர்கள் செய்யக்கூடிய அந்த சடங்குகள் எல்லாம் தற்பொழுது நடைபெற்று முடிந்து இன்னும் ஒரு சில மணித்துளிகள்ல அவருடைய உடல் என்பது தகனம் செய்யப்பட இருக்கிறது. இந்த பத்திரிகை பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரசிகர்களும் சரி, அவர்களுடைய மனைவியும் சரி, அனைவருமே அவருடைய இறுதிச்சடங்கு நேரத்துல கண் கலங்கி இருக்கக்கூடிய காட்சி. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியே மிகப்பெரிய ஒரு சோகத்தில் ஆழ்த்திருக்கிறது. ரோபோ சங்கரை பொறுத்த வரைக்குமே, அதாவது 46 வயதே ஆன ரோபோ சங்கர் திரை உலகில் குறுகிய காலகட்டத்திலே, அதாவது குறுகிய காலகட்டத்திலே அவனுடைய அபார திறமையின் காரணமாக தனக்கென பல செல்வாக்குகள், அது மட்டுமல்லாமல் காமெடியின் காரணமாக தங்களுடைய திரைப்படங்கள்ல பெரும் முத்திரையும் பெற்ற ஒரு சில காமெடிகள் இன்னும் பேசு பொருளாக இருந்து வரக்கூடிய சூழ்நிலை. அவருடைய காமெடியை பொறுத்த வரைக்குமே கருத்துக்களாகவும் இருந்து வருது. அவருடைய உடல் கட்டமைப்புமே ஒரு காமெடியான ஒரு தருணத்தை காட்டக்கூடிய சூழலாக இருந்த நிலையில தற்பொழுது அவருடைய அந்த சம்பவம் என்பது மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அவருடைய அந்த கடைசி நிமிடங்கள், ஒவ்வொரு நிமிடத்துமே ரசிகர்கள் கண் கலங்கி இருக்கிறார்கள். அவருடைய பணியாற்றிய, அதாவது ஆரம்ப காலத்தில் பணியாற்றிய நடிகர்களாலும் சரி, தற்போது பணியாற்றிய நடிகர்களும் சரி, அனைவருமே இந்த பகுதியில் இருக்கிறார்கள். நேற்று இரவு முதலிருந்தே நடிகர்களும் சரி, உறவினர்களும் சரி தொடர்ச்சியாக அவருடைய இல்லத்திற்கு வந்து மாலை அணிவித்து அந்த அஞ்சலிகள் எல்லாம் செலுத்தும் நிலையில தொடர்ந்து வர வழியிலும் கூட அந்த ஊர்வலமாக அவருடைய உடல் எடுத்து செல்ல கொண்டு வரப்பட்ட அந்த வரவழியிலும் கூட வழிநடுகளும் பொதுமக்கள் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி கண்ணீர் விட்டு அழுத காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நம்ம நேரலை காட்சியில ஒளிபரப்பு இருந்தாலும் கூட இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய உடல் என்பது தகனம் செய்யப்பட இருக்கிறது. அவருடைய உடல் தகனம் செய்யப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த பகுதி முழுவதுமே ரசிகர்கள் வந்து அதிக அளவில் சூழ்ந்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் இந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே மழை அதிகமாக பெய்வதற்கான மேகமூட்டங்களும் கருமேகங்களும் சூழ்ந்து இருக்கிறது. இருந்தாலும் கூட அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த பகுதியில ஏராளமான பொதுமக்களும் சரி, அது மட்டுமல்லாமல் திரைப்பிரபலங்களும் சரி, உறவினர்களும் சரி, அனைவரும் இந்த பகுதியில வந்து அவர்களுடைய உடலுக்கு இங்கும் வந்து அஞ்சலி செலுத்தி அந்த இறுதி சடங்கு நிகழ்வுகளையும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கடைசியாக அவருடைய அந்த அதாவது முறைப்படி செய்யக்கூடிய அந்த சடங்கு சம்பிரதாயங்களும் முடிக்கப்பட்டு இன்னும் சில மணி துளிகள்ல அவருடைய உடல் என்பது தகனம் என்பது செய்யப்பட இருக்கிறது. அதற்கான பணிகளும் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில இந்த பகுதி முழுவதும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை என்பது ஏற்படுத்தியிருக்கிறது. இது பற்றி தற்போதைய விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் முத்துக்குமார். தற்போது இறுதிச் சடங்கு நிறைவு பெற்றிருக்கு. அவருடைய உடல் எரியூட்டும் மேடைக்கு எடுத்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது. இது பற்றிய விவரங்கள். வணக்கம். தொடர்ச்சியாக நம்ம அந்த நேரலை காட்சியில பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ரோபோ சங்கருடைய உடல் அங்கிருந்து அவருடைய இல்லத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது. அதன் பிறகு இங்கு இறுதி சடங்குகளால் நடைபெற்றது. இந்த நிலையில அந்த தகனம் செய்யப்படக்கூடிய அந்த தகன மேடைக்கு எடுத்து செல்லப்பட்டு உள்ளது. அந்த காட்சியினால் பார்க்க முடிகிறது. இந்த ரோபோ சங்கருடைய கடைசி இந்த இறுதி நிமிடங்கள் என்பது நம்மளால் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு நிமிடத்துமே அவருடைய வாழ்ந்த, அது மட்டுமல்லாமல் அவருடைய நகைச்சுவையான காமெடிகளை ரசித்த இங்க இருக்கக்கூடிய திரை பிரபலனும் சரி, ரசிகர்களும் சரி, அவர்களுடைய பணியாற்றிய அந்த சக திரைத்துறையை சார்ந்தவர்களும் சரி, அனைவரும் கண்கலங்கி இருக்கக்கூடிய இந்த காட்சியினால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக ரோபோ சங்கரை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து பல படங்கள்ல
அதே போல பல கருத்தான காமெடிகளையும் வெளிப்படுத்தி வந்தார். அதே போல பல்வேறு பெரிய பெரிய நடிகர்களுடைய அன்பையும் பெற்றவர். அது மட்டுமல்லாமல் அரசியல் பிரபலங்களுடைய அன்பையும் பெற்றவர். அவருடைய அந்த இறுதி சடங்கு என்பது தற்பொழுது நடைபெற்று முடிந்து அதன் பிறகு அந்த தகன மேடைக்கு அவருடைய உடலை உள்ளே அனுப்பி வைத்தாலும் கூட அவருடைய அந்த இழப்பை என்பது ஈடு செய்ய முடியாத வகையில் தான் திரைப்பிரபலங்கள் கண்கலங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சியினால் பார்க்க முடியுது. நேற்று இரவிலிருந்தே தொடர்ச்சியாக அவருடைய இல்லத்தில் வந்து அதாவது ரசிகர்களும் சரி திரைப்படமும் சரி ஒவ்வொருவருமே அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அவர்கள் கூறிய அது மட்டுமில்லாமல் அவருடன் பணியாற்றிய அந்த காலகட்டங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அனைவருக்கும் மிகப்பெரிய கண் கலங்கக்கூடிய ஒரு சூழலாக இருந்தது. ஏனென்று கேட்டால் ரோபோ சங்கரை பொறுத்தவரைக்குமே அந்த பாரபட்சமின்றி அனைவரிடமே சகஜமாக பழகக்கூடிய ஒரு நபர் யாராக இருந்தாலும் நன்கு ஒரு பரிச்சயமான ஒரு நபராகவும் தெரிந்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் பெரியவர்களாக இருந்தாலும் சரி சிறியவர்களாலும் சரி அனைவரையும் நன்கு அரவணைத்து அவர்களுக்குரிய அந்த மரியாதைகளும் கொடுக்கப்பட்டு தொடர்ச்சியாக அந்த மாதிரி பழகக்கூடிய ஒரு நபர் ரோபோ சங்கரை பொறுத்த வரைக்குமே அவருடைய இழப்பு என்பது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம் அவருடைய வயதை பொறுத்த வரைக்குமே வெறும் 46 வயதே ஆனவர் ரோபோ சங்கர். இன்னும் பல சாதனைகளை திரையுலகில் மேற்கொள்ள இருந்த நிலையில யாரும் எதிர்பாராத வகையில துர்திருஷ்டவசமாக தான் அவருடைய அந்த உயிர் என்பது இந்த மண்ணை விட்டு பிரிந்திருக்கக்கூடியதை தான் நம்மளால் எடுத்துக்கொள்ள முடிகிறது. ரோபோ சங்கரை பொறுத்த வரைக்குமே தொடர்ச்சியாக பல காமெடிகளை பண்ணுவதிலும் அடுத்தடுத்த பட வாய்ப்புகளும் அவருக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. இன்னும் பல பட வாய்ப்புகளுக்கான அந்த ஒப்பந்தத்திலையும் கையெழுத்து போட்டிருப்பதாக அந்த தகவல் என்பது நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது. விவரங்களுடன் இந்தமைக்கு நன்றி முத்துக்குமார்.